உம்மை நோக்கி பார்க்கிறேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாம் சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவே, வெட்கப்பட்டு உயர பறந்திடுவே, தள்ளாடி உயர எழும்பிடுவே. நல்லவர் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், இப்பொழுது இருக்கிற பார்க்கலாம் நீங்கள் 1000 மடங்கு அதிகமாய் பழி பெருகும்படி நம்முடைய பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் நமக்கு சொல்லியிருந்தபடி நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆமேன். இந்த வார்த்தையை மட்டும் உள்ளே போயிடுச்சு வச்சுங்களேன். 2-3 நாளைக்கு முன்னாடி போன வாரத்தில் இஸ்ரேல் பிரதமர் ஒன்று பேசியிருக்கார், பேட்டி கொடுத்துருக்கார். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், போய் பாருங்கள். அவர் சொல்கிறார், கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளவு பிரச்சனை மத்தியில் பிஸியில் இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் வார்த்தையெல்லாம் வாசிக்கிறீங்க, ஆண்டவருங்களை அப்படின்னு சொல்லி வார்த்தையை பற்றி பேசுகிறாருல்ல. அவர் சொல்கிறாரு, 15 வயது வரைக்கும் நான் வேதத்தை தேடினேன். இப்போ எனக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த வேதம் எனக்கு கொடுக்குறது அப்படிங்கிறார். இப்போ 15 வயசு வரை யூதர்களுடைய முறைப்பண்டி என்ன அப்படின்னா, 15 வயதுக்குள்ள இந்த வேத புத்தகத்தை அந்த பிள்ளைக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த வேத புத்தகம் அந்த பிள்ளை என்ன செஞ்சிருது, நடத்த ஆரம்பிச்சிருது. அதான் எனக்கு அப்படிங்கிறார். அதனால் எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். நாம் எல்லாவற்றும் நாங்கள் வெற்றி பெறுவோம். இது வரைக்கும் தோத்த சரித்திரம் இல்லை. அதனால் கடந்த நாட்களில் ஐநாவில் அவர் பேச வரும் பொழுது எந்திரிச்சு போகிறாங்க எல்லாரும். எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்கள். இதெல்லாம் ஒரு வேளை நினைக்கலாம், இவ்வளோ பேர் போடுறாங்க அப்படின்னு சொல்லி. அது எப்படி நமக்கு தெரியல, நடக்கக்கூடாது, நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் இதெல்லாம் கடைசி நாட்கள் நடக்கும்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதனால் அவர் சொல்கிறார், எங்களை கொண்டு வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கொலைக்கு நியமிக்கப்பட்டது மாதிரி எங்களை விட்டுட்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு நாங்கள் ஒரு நாடாக உருவாகி இருக்கிறோம். இனி ஒன்றை என்ன செய்ய முடியும், எங்களை யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கிறார். இவனை கொண்டு விட்டுருவான், சாகட்டும் அப்படின்னு விட்டு போயிட்டாங்களாம். அப்படி சொல்கிறார் அவர். கொலைக்கு நியமிக்கப்பட்ட மாதிரி எங்களோட விட்டு போனாங்க. ஆனால் நாங்கள் இன்னைக்கு ஒரு நாடாக எழும்பி நிற்கிறோம். காரணம் என்ன, எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். சும்மா ஒரு 1,60,00,000 பேர் ஒட்டுமொத்த யூதர்கள், நாட்டில் 1 கோடி பேர் தான் இருக்கிறான். ஆனால் ஒட்டுமொத்த 750 கோடி மக்களையும் நாடுகளையும் எத்தனை சொல்லி 750 கோடி மக்கள் இந்த பூமியில் இருக்காங்க. அத்தனை நாடுகளையும் கலங்கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர். இதனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை பெரிய, நான் ஆண்டவர் தேடுறேன், என் பிள்ளைகள்லாம் அவன் ரசிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறார் அவர். என் பிள்ளைகள்லாம் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க, எல்லாரும் ஆண்டவர் தேடுறாங்க. எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அதனால் வாக்குத்தத்தை நிறைவேறுகிறது. இது எல்லாம் சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார் அப்படிங்கிறதை முன்னறிவிக்கிறது. அப்போ வரப்போகிறார், நம்ம என்ன செய்யலாம், சாப்பிட்டு தூங்கலாமா? இல்லை, வருவதற்குள்ளாக ஒரு பெரிய மகிமையை இந்த பூமியில் திருச்சபை காணும் நான் நம்புகிறேன். கர்த்தருடைய வாக்கு சொல்லுகிறது, ஆலயமாய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்க வேண்டியது எப்போ, கடைசி நாட்கள் அப்படிங்கிறார். அப்போ கடைசி நாட்களில் இந்த நாட்கள் நம்ம இருக்கிறோம். இந்த நாட்களில் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய சரமாய் திருச்சபையை உயர்த்தி காண்பிக்க போகிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக நன்றாக இருக்கும். நீங்கள் மேன்மையாய் வாழ்வீர்கள். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, என் கை சமுத்திரத்தின் மேலும் என் வலதுகரம் முத்துநகர் மேலும் ஆளுகை செய்யும். சொல்லுங்க, என் கை சமுத்திரத்தின் மேலும் என் வலதுகரம் முத்துநகர் மேலும் ஆளுகை செய்யும். நான் ஆளுவேன். வார்த்தையில உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. வார்த்தை சிருஷ்டிக்கிற வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தை உங்க வாயில வச்சு நீங்க பேசும் பொழுது உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தை மாம்சமாகும், சிருஷ்டிக்கிற வேலை செய்யும். நாம நல்லாவே இருப்போம். காண்கிற பூமியை நாம் சொந்தமாக்குவோம். ஆமே, கல்வாரி கொடி பட்டணத்தில் பறக்கும். நாம் எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மைப்படுத்துமா? பிரைஸ் தி லார்ட். வெட்கப்பட்டு போவதில்லை. ஸ்டார்டிங் என்ன இருக்க, தள்ளாடி நீங்க படியில ஏறி வரும் பொழுது ஜம்முன்னு வரணும். 30லேருந்து 80 வரைக்கும் அப்படித்தான் வருது. 30லேருந்து யாரா பிடிக்க வரங்க, கடன்னு இறங்குறேன்னா இறங்க மாட்டேங்குது. அப்ப அப்படி ஏறல, அப்படி இன்னும் மலையில ஏறுற மாதிரி ஏறு, அப்படி சாஞ்சுக்கிட்டே ஏற.
நிமிந்து ஏறியெல்லாம் ஒரு படியிலேருந்து அடுத்த படி ஏறல குனிஞ்சுக்கிட்டு தான் இப்படி 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 வருது. இந்த மலையில் நடக்கல பார்த்துக்கலாம், அப்படி போவோம்ல, அந்த மாதிரி இந்த 4 படி ஏறி வர்றதுக்கு இதில் வேற படி ஏறி வர முடியலை. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் தள்ளாடுகிற கூட்டம் அல்ல, நிமிர்ந்து நடக்கிற கூட்டமாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம மேல உள்ள நுகத்தை முறித்து நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிறோம். இயேசு நம்மோட திருச்சபை எப்படி தான் இருக்கணும்? நிமிர்ந்து நடக்கணும், தைரியமாக நடக்கணும். 100 வயதானாலும் குமரியாக தான் இருக்கணும். என்ன சொல்ல மாட்டேங்கிறியா பாஸ்டர் டாக்டர் எங்களா அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் கிடக்கிறாரு, நம்ம டாக்டர் பெரிய டாக்டர், நாம நல்லாவே இருப்போம். ஆமென், கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாள் நம்ம மத்தியில் அண்ணன் ரஃபேல் அண்ணன் வந்திருக்கிறாங்க. ஆமென். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நம்மளை நேசிக்கிற, நம்ம திருச்சபை நேசிக்கிற, நன்றாய் ஜெபிக்கிற, ஆமென், அவரோட பழகிற அந்த பேசுகிற நேரங்கள்லாம் ஒரு பெரிய உற்சாகம், ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய விசுவாசம். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இந்த ஆமென் கால வேளையில் பெருகும் என்று நான் நம்புகிறேன். கரங்களை தெரிந்து அவனை வரவேற்போம். எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நம் ஆண்டவர் மிக மிக நல்லவர். உங்கள் வாழ்க்கையிலே இந்த 2வது ஆராதனையில் என்ன செய்யணுமோ நிச்சயமாய் செய்ய வாஞ்சையாய் இருங்கள், எதிர்பார்ப்போடு இருங்கள், ஆசையாய் இருங்கள். ஆசையாய் வந்த உங்களை மிகுந்த ஆர்வமாய் கர்த்தர் ஆசைப்பார். செய்திக்கு போகிறதுக்கு முன்பாக இயேசுடைய இரத்தத்தை பற்றி அடுத்த 5 அறிக்கைகளை செய்ய போகிறோம். முதல் ஆராதனையில் லைவில் இருக்குது. ஸோ அது அடுத்த 6 அறிக்கைகளை செய்ய போகிறோம். எல்லோரும் நான் சொல்ல நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக இயேசுடைய இரத்தம் மிகுந்த வல்லமையான காரியங்களை செய்யும். சொல்லுவோமா? இயேசுவின் இரத்தம் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு சாபத்தையும் உடைத்து விட்டது. மீண்டும் சொல்லுவோமா? இயேசுவின் இரத்தம் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு சாபத்தையும் உடைத்து விட்டது. ஆமென், ஆமென். நீங்க இப்படி சொல்லியிருக்க நேரம் விபத்துகள் இருந்து நீங்க பாதுகாக்கப்படுறீங்க. ஆமென். சங்கார தூதன் இருந்து பாதுகாக்கப்படுறீங்க. உங்க நன்மைகளும் கிருபைகளும் பின்தொடர வைக்கிறீங்க. ஆமென். சாபம் இல்ல, ஆசீர்வாதம். அடுத்தது 7வது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நான் மன்னிக்கப்பட்டு விடுதலையானேன். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நான் மன்னிக்க விடுதலையானேன். இயேசுவின் இரத்தத்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையின் சாட்சியாலும் நான் எதிரியை ஜெயிக்கிறேன். மீண்டும் சொல்லுமா? இயேசுவின் இரத்தத்தினாலே ஆண்டவருடைய வார்த்தையின் சாட்சியாலும் நான் எதிரியை ஜெயிக்கிறேன். இயேசுவின் இரத்தம் எனக்காக ஒரு நித்திய சமாதானத்தை உடன்படிக்கையை முத்திரையிட்டிருக்கிறது. மீண்டும் சொல்லுவோம். இயேசுவின் இரத்தம் எனக்காக ஒரு நித்திய சமாதான உடன்படிக்கையை முத்திரையிட்டிருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டேன், மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே பிரித்தெடுக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டேன். நல்ல இயேசுவின் இரத்தத்துக்காக கர்த்தருடைய மகிமையான சன்னிதானத்திலே இயேசுவின் இரத்தத்தை உயர்த்துவோமா? அவர் ரத்தம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நம்ம மேல் பூசப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். உங்க மேல தீர்த்தம் தெளிக்கல, உங்க மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதை வார்த்தையினாலே தெளிக்கிறோம். தேவனுடைய மனிதரோடு சேர்ந்து, ஊழியக்காரரோடு சேர்ந்து இயேசுவின் நாமத்தினாலே நேரலையிலும் நேரடியாகவும் பார்க்கிறவர்கள் மேலே உங்களுடைய தொழில், உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய வேலை, உங்க பிள்ளைகளுடைய படிப்பு, உங்களுடைய வீடு, உங்களுடைய சொத்து, உங்களுடைய எல்லா வாகனங்கள் எல்லாவற்றின் மேலும் இயேசுக்கு சுடைய ரத்தம் நீங்க தெளிக்கப்படுதலுக்கு இருக்கிறீங்க. சோ தெய்வீக பாதுகாப்புல இருக்கிறீங்க. உங்களுக்கு நடக்க தீமை உங்களை தூக்கப்படுத்தாது, தீங்கு உங்களுக்கு நடக்காது. நீங்கள் தெய்வீகமான பாதுகாப்புல இருக்கிறீங்க. தேங்க்யூ லார்ட். இப்போது ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். இயேசுடைய இரத்தத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை இப்போ நம்ம அறிக்கை செஞ்சோம். இப்போ தசம பாகமும் காணிக்கையும் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் நாம் பார்க்க போகிறோம். காலையில் அந்த மெல்கிசேதேக்கை பற்றி நிறைய பார்த்தோம். இப்போ மற்ற பகுதிகளை நாம் பார்க்க போகிறோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், தசம பாகம் என்பது நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி பழைய ஏற்பாட்டுக்குரியது அல்ல.
பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கைக்குரியதுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. மோசே நியாயப்பிரமாணத்தை கொண்டு வருவதற்கு 430 ஆண்டுகளுக்கு முன்பாக மெல்கிசேதேக்கு என்கிற ஒரு இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையாக இருந்த மெல்கிசேதேக்கிடம் தசம பாகத்தை செலுத்துகிறார் ஆபிரகாம். தேங்க்யூ லார்ட். அது நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒரு வசனத்தை நீங்கள் பார்த்தா தான் மற்றது புரியும். ஸோ ஆதியாகமம் 14:18. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசிர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். அப்போ அதுல மிகப்பெரிய ஒரு சத்தியம் அங்க வெளிப்படுது. முதல்ல ஆசீர்வாதம் அங்கே ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக்கு கொடுக்கிறார். பிற்பாடு ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு தான் தசம பாகத்தை மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் கொடுக்கிறார். ஸோ முதல்ல உங்க மேல இருப்பது ஆசீர்வாதம். முதல்ல தசம பாகம் அல்ல, முதல்ல உங்க மேல தேவன் எபேசியர் 1:3 யாரெல்லாம் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ உங்க நீதிமானாகிய உங்களுடைய சிரஸ்ல வந்துட்டு போகாது, ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். அதனால ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கிறதுனால உங்க பிசினஸ் ஆசைக்கப்படுது, உங்க பிசினஸ் நன்மையா இருக்குது, உங்க பிசினஸ் செழிக்குது. உங்க பிள்ளைங்க மேல ஆசீர்வாதம் இருக்கிறதுனால உங்க பிள்ளையுடைய படிப்பு ஆசைக்கப்படுது. உங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்த அறிவு இருக்கும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார். ஏதோ ஒரு இடத்துல யாரையும் கொண்டும் சந்திப்பார். உங்க பிள்ளைகளுக்கு குறித்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவத்துல விசேஷம் என்ன அப்படின்னா, அழைத்த தேவன் நமக்கு மட்டும் வாக்குத்தத்தம் கொடுக்கல. அவர் எப்படி ஆதியாகமம் 26:40 சொல்லுகிறதோ, ரெபெக்காளுக்கு அவருடைய அண்ணன் ஆசீர்வதிக்கும் போது லாபான், நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன்னுடைய பகஞ்சரின் வாசல்களை உன் தலைமுறை சுதந்தரிக்கும். உன் தலைமுறை உன் பகஞ்சரின் வாசல்களை என்ன செய்யும்? அதுல தலைமுறை. அப்போ ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் உங்களுக்கு கிருபை செய்கிறார். அதனால உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள் மட்டுமல்ல, உங்க தலைமுறைக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதம் ஏதோ கொஞ்சம் ஒரு நல்ல செல்போன், ஒரு நல்ல வீடு, ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல படிப்புன்னு நினைச்சிடறாங்க. அது ஆவிக்குரிய, அது ஆத்மீக, அது சரீர ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குரிய, ஆத்தும, சரீர. இந்த 3 நிலைகளுக்கும் உங்களை செழிப்பா வைக்குது. நம்மளை எல்லாவற்றிலும் ஸ்மார்ட்டான ஆட்களா மாத்துது. உங்க எல்லாவற்றிலும் நீங்க தெளிவா வேலை செய்ய போறீங்க. உங்க பிள்ளைங்க மிக கூர்மையான அறிவுல இருக்க போறாங்க. அவங்க எல்லாத்திலையும் சிறக்க போறாங்க. காரணம், உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் காணிக்கைய தேவன் வாங்கல, உங்களை முதலாவது தேவன் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தில் இருந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டவேன் என்பதனால், என் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதனால், அதிலிருந்து உற்சாகமா வெறும் 10:1 என்பது, தசமபாகம் என்பது புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தின்படி சிறுக விதைப்பது. நீங்க நினைக்கிற மாதிரி அது ஹையஸ்ட் கிடையாது. அது நீங்க முதல் செய்தியை கேட்டா தெளிவா இருக்கும். ஹையஸ்ட் ஒரு சைஸ் கிடையாது. அது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. கொஞ்சமா தான் கொடுக்கிறோம். அப்போ நியூ கவர்னன்ட்ல வரும்போது 10:1 அல்ல. ஏன் அப்படின்னா, எல்லாரையும் இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி அவர் நம்மளை சம்பாதித்தார். நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் போட்டிருக்கு. நீங்க ஒரு வெளிப்பாடு தெரிஞ்சுக்கோங்க, இந்த புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல நீங்க ஓனர் அல்ல, நீங்கள் கண்காணி, நீங்க ஸ்டூவர்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. நீங்க எல்லாத்தையும் கண்காணிக்கிறவங்க தான். ஓனர் இயேசு தான். இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வந்துட்டு வச்சுக்கோங்களேன், நீங்க உன்னை பிடிச்சிட்டு அப்படியே இருக்க மாட்டீங்க. இது என் சொத்து, இது ஏன் சொத்து, ஏன் சொத்து, ஏன் சொத்து இல்லை, இது எல்லாத்தையும் கொடுத்தது இயேசு தான். ஆமென். அதனால என்னை விட அந்த சொத்தை ஆண்டவர் பாதுகாப்பார், அதை பெருகச் செய்வார், அதை வளரச் செய்வார். உங்களோடு இயேசு உடன்படிக்கை செய்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, முதல்ல என் மேல ஆசீர்வாதம் இருக்கு. இந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்த உடனே இந்த வறுமையின் சிந்தனை போயிடும், உங்களுக்குள்ள ஏழ்மையின் சிந்தனை போயிடும்.
இதை இன்னைக்கு நான் இதை இப்படி காணிக்க கொடுத்துட்டா இன்னைக்கு நான் எப்படி ஞாயிற்றுக்கிழமை கழிப்பேன் அப்படின்னு பயம் போயிரும். நான் ஒரு செல்வந்தனாய் இயேசுவால் மாற்றப்பட்டேன். எப்படி மாற்றப்பட்டேன்? சிலுவையிலே இயேசு என்னை செல்வந்தனாக்கும்படி அவர் ஏழ்மையானார். ஆமென். நீங்க கொடுத்து ஆசீர்வதிக்கப்படல, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டதுனால தாராளமாய் கொடுக்கிறீங்க. நீங்க உன்னதமான தேவனுடைய ராஜரீக பிள்ளை. நீங்க ஒரு ராயல் பிரிஸ்ட், ராஜரீக ஆசாரிய கூட்டம். நீங்க ராஜாக்களை போல கொடுப்பீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பிச்சைக்காரர் போல இல்ல. நீங்க எப்படி கொடுப்பீங்களா? ராஜாக்களை போல கொடுப்பீர்கள். ஆமென். சொல்லுங்க, ராஜரீக சிந்தனையோடு கொடுப்பேன். உங்க சிந்தனை மாறட்டும். உங்களுடைய ஏழ்மையின் சிந்தனை மாறட்டும், வறுமையின் சிந்தனை மாறட்டும், பற்றாக்குறையின் சிந்தனை மாறட்டும், இல்லை என்கிற சிந்தனை மாறட்டும். என் மேல கர்த்தர் அப்படி ஆசீர்வாதம் இருக்கிறது, என் சரஸ்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. என்னுடைய பிசினஸ் என்னை ஆசீர்வதிக்கல, என் பிள்ளையுடைய படிப்பு என்னை ஆசீர்வதிக்கல. ஆசீர்வாதம் என் பிள்ளை மேல இருக்கிறதுனால என் பிள்ளையுடைய படிப்பு ஆசிக்கப்படுது. என் பிள்ளை மேல ஆசீர்வாதம் இருக்கிறதுனால அவருடைய திருமண வாழ்க்கை ஆசிக்கப்படுது. என் பிள்ளை மேல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால அவங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்கள். அவங்க பிள்ளை படிச்சு அவ கை நிறைய சம்பளம் கொடுக்கிறது இல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால அவ கை நிறையுது, அவருடைய மூளை அறிவால நிறையுது. மாத்தி 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 யோசிங்க, மாத்தி யோசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, முதல்ல என் மேல ஆசீர்வாதம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதினால் கர்த்தரை நான் காணிக்கையினாலும் தசம பாகங்களினாலும் இன்னும் உதாரத்துவ காணிக்கையாலும் மிகப்பெரிய விதைகளாலும் கர்த்தரை அன்பு கூறுகிறேன், கனம் பண்ணுகிறேன். நீங்க ஏன் ஆராதனையில காணிக்கைன்னு ஒரு முறைமை வச்சிருக்காங்கன்னா, நீங்க அவரை ஹானர் பண்றீங்க, அவரை தேவனை கனம் பண்றீங்க, உங்க அன்பை வெளிப்படுத்துறீங்க. இது கட்டாயம் அல்ல. இது எப்படினாலும் கர்த்தர் ஊழியக்காரர்களையும் ஊழியத்தையும் நடத்துவார். இது வெறும் ஊழியத்தை நடத்த மட்டும் நீங்க கொடுக்கல, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்துறீங்க. நீங்க மாத்தி யோசிச்சு இனிமே காணிக்க போடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் என்னை செல்வந்தனாய் வைத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, அடுத்தது பழைய ஏற்பாட்டின்படி தசம பாகம் அடுத்தது எங்க வருது? அந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு, மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு தசம பாகம் முதல் வார்த்தை எங்க வருதுன்னா, லேவியராகமம் 27:30. லேவியராகமம் 27:30. லேவியராகமம் 27:30. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பழைய ஏற்பாட்டுல 10ல் 1 மட்டும் தான் கர்த்தருக்கு உரியதுன்னு போட்டிருக்கு. சரியா? அடுத்தது தசமபாகம் இது இப்ப நீங்க வாசித்தது. காணிக்கை வேறு. காணிக்கைன்னு சொல்றது நீங்களா மனப்பூர்வமா தேவனுடைய அன்பினால் நிறைஞ்சி கொடுக்கிறது. அதை பத்தி பைபிள்ல ஃபர்ஸ்ட் எங்க வருதுன்னா, என்னாகமும் 18வது அதிகாரம் 21 முதல். என்னாகமும் 18வது அதிகாரம் 21 முதல். என்னாகமும் 18:21 முதல் சில வசனங்களை தியானிக்கலாம். இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலருக்கு உள்ளவை எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். இஸ்ரவேல் புத்திரர் குற்றம் சுமந்து சாகாதபடிக்கு இனி ஆசரிப்பு கூடாரத்தை கிட்டாதிருக்க கடவர்கள். லேவியர் மாத்திரம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு அடுத்த வேலைகளை செய்ய வேண்டும். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாய் இருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய தசம பாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று அவர்களுக்கு சொன்னேன் என்றார்.
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ லேவியரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கிக் கொள்ளும்படி நான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தசம பாகத்தை நீங்கள் அவர்கள் கையில் வாங்கும்போது தசம பாகத்தில் 1/10 கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும். நீங்கள் ஏறெடுத்து படைக்கும் இந்த படைப்பு களத்தின் தானியத்தை போலும் ஆலையின் ரசத்தை போலும் உங்களுக்கு எண்ணப்படும். இப்படியே நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கும் தசமபாகமாகிய உங்கள் பங்குகளில் எல்லாம் நீங்களும் கர்த்தருக்கென்று ஒரு படைப்பை ஏறெடுத்து படைத்து அந்த படைப்பை ஆசாரியனாகிய ஆரோனுக்கு கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இது தெளிவாக தசமபாகத்தை எப்படி வாங்கணும், அதை எப்படி செலவழிக்கணும், அது என்னெல்லாம் பண்ணணும் என்பதை இங்க தெளிவா பார்க்கிறார். ஆனா இப்ப புது உடன்படிக்கையில தசமபாகம் இருக்குதா, அது எப்படி என்ன பண்ணணும்? மத்தேயு 5:17, மத்தேயு 5:17. புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்துல தசமபாகம்னா என்ன, காணிக்கைனா என்ன? மத்தேயு 5:17. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு வரல, அதை நான் நிறைவேற்றதான் வந்தேன் அப்படின்னு இயேசு சொல்றார். அப்போ இன்னைக்கு நீங்க வெறும் தசமபாகம் என்பதை நிர்பந்தத்தோடு கொடுப்பது அல்ல. புதிய ஏற்பாட்டில் எப்படின்னா, நீங்க மனப்பூர்வமா கர்த்தருக்கு என்று நியமித்து நீங்க தாராளமா கொடுப்பதற்கு தேவன் உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது உங்களை இடம் கொள்ளாமல் போகக்கூடிய ஒரு பெருக்கத்திற்குள் உங்களை கொண்டு செல்லும். உங்கள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் பெருக்கத்திற்குள் கொண்டு செல்ல தேவன் வெறும் 10% என்பது சின்ன பங்கு தான். நீங்க அதுக்கும் மேலாக விதைகளாய் விதைக்கும் பொழுது பெருக, அதுதான் பவுல் எழுதுறார், பெருக விதைக்கிறவன் அவன் பெருக அறுக்கிறான். சொல்லுங்க, பெருக விதைக்கிறவன் பெருக அறுக்கிறான். சிறுக விதைன்னு சொல்றது வெறும் தசமபாகம் தான். தசமபாகம் என்பது சின்ன பங்கு தான். நீங்க அதுக்கே ஸ்ட்ரகிளிங் பண்ண வேண்டாம். கட்டாயம் என்பது நியாயப்பிரமாணத்துக்கு கீழே. கிருபை என்பது நீங்கள் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுப்பது. ஆமே. அது உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளுக்கும் தலைமுறைக்கும் இந்த மினிஸ்ட்ரிக்கும் ஊழியக்காரங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பெருக்கத்தை கொடுக்கும். அடுத்து பாருங்க, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? பாத்தீங்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? நாம் யாருன்னா நமக்குரியவங்களே அல்ல. நாம் நம்முடைய பொருட்கள் பணங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தந்தது. தயவுசெய்து இந்த எண்ணத்துல இருங்க. நீங்க மிகப்பெரிய பாதுகாப்புல இருப்பீங்க, மிகப்பெரிய பெருக்கத்துல போவீங்க. உங்க வீட்டில் இந்த சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாம் மாறும். அந்த பாருங்க, நியாயப்பிரமாணம் நிர்பந்தம் செய்கிறது, ஆனா கிருபை உங்களுக்கு தாராளமாய் பொழிகிறது, உங்களை விடுதலையா வைக்குது. நீங்க அதுதான் ரோமர் 6:14, நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் எதற்கு கீழ்ப்பட்டவர்கள்? கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். அந்த கிருபை என்ன செய்யுதுன்னா தாராளமா பொழிகிறது. உங்களுக்கு சஃபரிங் மைண்ட்ல இருந்து சப்ளைங் மைண்ட் வந்துடும். அதாவது நான் இதுக்கு என்ன செய்வேன், இந்த பிரச்சனையை நான் எப்படி தீர்ப்பேன், இந்த கடல்ல இருந்து நான் எப்படி வருவேன், அதுல இருந்து நான் வெளியே நான் என் மனைவி என் பிள்ளைங்க எல்லாம் எனக்கு முதல்ல சொந்தமே இல்லை, எல்லாமே என் கர்த்தருக்கு சொந்தம், நான் அதற்கு பொறுப்பாளியாக இருக்கிறேன், நான் இதற்கு கண்காணியா. இப்போ இப்படி தெரிஞ்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, அதுக்கு ஓனர் நீங்கள், ஆனால் அதை மேனேஜ் பண்ணுற ஒரு மேனேஜருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. இதுதான் எல்லாத்துக்கும் ஓனர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. நீங்கள் பொறுப்பாக இருந்து எல்லாத்தையும் கவனிக்கிங்க. நீங்கள் சுமை தாங்கி அல்ல, நீங்கள் கவலைகளையும் வேதனைகளையும் இன்னைக்கு நிறைய பேர் பெருமூச்சு கீழ்மூச்சு வாங்கி நீங்கள் காலையில் நாளைக்கு திங்கட்கிழமை காலையில் 6 to 8 ஒரு 10 வீட்டுக்கு போங்களேன், அந்த வீடு எவ்வளோ டென்ஷனாக இருக்குன்னு பாருங்க. புரியுதா? காலையில் 6 to 8 நாளைக்கு திங்கட்கிழமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் போங்க. அந்த அம்மா வர்ற டென்ஷன், அந்த பொண்ணு இருக்கிற டென்ஷன், அந்த பையன் இருக்கிற டென்ஷன், அந்த வீட்டுக்கார டென்ஷன் பயங்கரமா இருக்கும். அந்த காலையில
இது பேர் தான் சாபத்தின் வாழ்க்கை. இது இல்லை. நீங்க சமாதானமா இளைப்பாறுதலா இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனிமே உங்க வீட்டில் அந்த டென்ஷனே இருக்கக்கூடாது. நிறைய பேர் சொல்லிக்காங்க, காலையில் ஊழியக்காரங்க தயவுசெய்து 6 to 9 வந்துடாதீங்கயா, சுத்த நரகமா இருக்கும். ஏன்னா அந்த அந்த பொண்ணு வந்து கடைசியா ஸ்கூலுக்கு கொண்டு போக வேண்டிய ஐடி கார்டு தேடிட்டு இருக்கும். அந்த ஐடி கார்டு தேடுறக்குள்ள ஆட்டோ வந்துடும் அல்லது பஸ் வந்துடும், ஸ்கூல் பஸ், காலேஜ். டென்ஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அவங்க வேலைக்கு போற அம்மா படுற பாடை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல அந்த சிஸ்டர் போற பாடு பரவாயில்ல. ஒரு தடவை பாலியாங்கி சோ என்கிற தேவ மனிதன், அவருக்கு வந்து காலையில தூங்குறது ரொம்ப பிடிக்குமா. தென்கொரியாவிலே மிகப்பெரிய எழுப்பலை கொண்டு வந்த தேவ மனுஷன். ஆனா ஒரு நாள் பயங்கர மழை பனி, ஸோ தூங்கிட்டாரு. மாமியார் ஃபோன் அடிச்சு, நீ இந்த சர்ச்சுக்கு பாஸ்டரா இல்லையா, பாஸ்டரை மாத்தவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் உள்ள வரும்போது எல்லாரும் சிரிச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டா, அவர் நைட்ல தூங்கின ட்ரெஸ்ஸோட சர்ச்சுக்கு வந்துட்டார். அவர் சர்ச்சில் எவ்வளவு பேர் தெரியுமா? 1,00,000 ஆத்துமாக்கள். 1,00,000 ஆத்துமாக்கள் ஒரு சர்ச்சில். அவர் ஆனால் காலை ஆராதனைக்கு மட்டும் டெய்லி இங்கே எவ்வளோ பேர் வராங்கன்னு தெரில. அவர் சர்ச்சில் காலை ஆராதனைக்கு மட்டும் 4,000 பேர் வருவாங்களாம். சிங்கிள் மார்னிங் 4,000 பேருக்கு பற்றியில் நைட் கவுனோட, அதை நம்ம ஊரில் சொல்ல போனால் கைலியோட, அந்த சாரத்தோட ஒரு பாஸ்டர் இங்கே வந்தால் நின்னா எப்படி இருக்கும்? எல்லாரும் பார்த்து சிரிச்சிருக்காங்க. அப்போ தான் அவர் பார்த்துருக்காரு நைட் ட்ரெஸ்ஸோடு வந்து நின்ட்டேன்னு. அப்போ இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த காலையில் எந்திக்கிறதும் கஷ்டம், காலையில் வாழ்றதும் கஷ்டம். ஆனால் இன்னைக்கு உங்கள் மேலே நீங்கள் பணத்துக்காக, ஒரு வேலைக்காக, ஒரு படிப்புக்காக அந்த டென்ஷன்லேருந்து உங்களை ஆண்டவர் விடுதலையாக்கி, நீங்கள் கவலைப்படுறதுக்கு நிறைய இருக்குது, நீங்கள் வேதனைப்படுறதுக்கு நிறைய இருக்குது, நீங்கள் உட்காந்து அழுன்னு அழுவதற்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் அதை எல்லாவற்றையும் சுமை தாங்கி இயேசு இருக்கிறார். ஆமென். உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கவலை, உங்களுடைய வேதனை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு, ஆண்டவரே இப்போ எனக்கு எப்படி இருக்கு இங்கே பாருங்க, மினிஸ்ட்ரி, பிஸ்னஸ், ஏகப்பட்ட சர்ச்சுக்கு நான் அப்போஸ்தலரா இருக்கேன். ஒரு 12 சபைகளுக்கு தமிழ்நாடு முழுசும். பாருங்க, ரொம்ப எல்லாத்தையும் எப்படி வெற்றியாக செய்ய முடியுது அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு நிறைய ஒத்துழைப்பு இருக்காது ஃபேமிலியிலேருந்து. ஆனால் எப்படி செய்ய முடியுது அப்படின்னா, அந்த இந்த கிருபை இது செஞ்சிடும். சொல்லுங்க, கிருபை என்னை செய்ய வச்சிரும். என் பிள்ளைய பாஸ் ஆக்கிரும். சொல்லுங்க சொல்லுங்க, என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிரும். ஆமே, அவனுக்கு ஞானத்தை கர்த்தர் தந்துருவாரு. அவன் நல்லா வந்துருவான். என் பிசினஸ் நல்லா தானே ஆகும். எப்படியா சொல்றீங்க? என் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு. அவருடைய கண்களை எனக்கு கிருபை கிடைச்சிடுச்சு. நான் அவருடைய தயவுக்குரியவன், நான் அவருடைய அன்பிற்குரியவன், நான் அவரால் நேசிக்கப்படுகிறவன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அழைக்கப்பட்டோர் அநேகர், தெரிந்தெடுக்கப்பட்டோர் சிலர். தெரிந்தெடுக்கப்பட்ட சிலர் தான் நீங்கள். அந்த சிலருக்குள் நீங்கள் இருக்கீங்க. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டோர் அநேகர், அநேகருக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது, அநேகருக்கு சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிற நீங்கள் தேவ மகிமையை காண்பீர்கள். அது நடந்துரும். அது சொல்லுங்க, அது நடந்துரும். குருட்டுத்தனமா இல்ல, குருட்டுத்தனமா இல்ல, விசுவாசத்தில் ஆகையால் பேசுகிறேன். சொல்லுங்க, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். சொல்லுங்க, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். ஹல்லேலூயா. இவன் இன்னைக்கு ரொம்ப சேட்டை பண்றான், இல்ல இவன் நல்லா வந்துருவான். இந்த தம்பி ஏன் நல்லா வருவாங்க? இவங்க மேல ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது. கர்த்தர் அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எப்ப தேர்ந்தெடுத்தார்? உலகம் உண்டாகும் முன்னாடி தேர்ந்தெடுத்தார். இடையில இருக்கிற பிரச்சனை நிக்காது, இடையில இருக்கிற தடை நிக்காது, இடையில இருக்கிற கஷ்டம் நிக்காது. கர்த்தருடைய வல்லமை மேற்கொள்ளும். சொல்லுங்க, கர்த்தருடைய வல்லமை மேற்கொள்ளும். சொல்லுங்க, கர்த்தருடைய வல்லமை மேற்கொள்ளும். அததான் பவுல் சொல்றார், என்னை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். சொல்லுங்க, எல்லா இடங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா இடங்களிலும். அதாவது இது அது அல்ல, எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். வாயில அந்த வார்த்தையை வையுங்கள், வாயில அந்த வார்த்தையை வையுங்கள், வாயில அந்த வார்த்தையை வையுங்கள், வாயில அந்த வார்த்தையை வையுங்கள். என் பிள்ளை எல்லா இடத்திலும் வெற்றி சிறப்பான். என் பிள்ளை கட்டாயம் வெற்றி சிறப்பான். ஹல்லேலூயா. தோல்வி நிரந்தரம் அல்ல, அந்த தோல்வி வெற்றியாய் மாறும். கிருபை போதும். சொல்லுங்க, உங்க கிருபை எனக்கு போதும். சொல்லுங்க சொல்லுங்க, உங்க கிருபை எனக்கு போதும். சொல்லுங்க, உங்க கிருபை எனக்கு போதும். நான் எனக்கு சொந்தம் அல்ல. சொல்லுங்க, நான் எனக்கு சொந்தம் அல்ல. என் கர்த்தர் இரத்தத்தை கொடுத்து என்னை விலைக்கு வாங்கி இருக்கிறார். அவர் ஜீவனை கொடுத்து என்னை வாங்கி இருக்கிறார். ஆமென். அததான் தாவீது எல்லாம் எழுதுறாங்க பழைய ஏற்பாட்டில். கர்த்தர் காவல் காவார் ஆகில், காவல் காக்கிறவனுடைய காவல் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டார் ஆகில், வீடு கட்டுடைய பிரயாசம் விருதா. நான் என் சபையை கட்டுவேன்.
பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. என் சபையை நான் கட்டுவேன். ஐ பில்ட் மை சர்ச். என்ன அழகா சொல்றார் இங்கிலீஷ்ல, ரொம்ப ஐ பில்ட் மை சர்ச். உங்களை ஆண்டவர் கட்டுவாராம். சொல்லுங்க, என்ன ஆண்டவர் கட்டி எழுப்புவார். அதுக்கு என்ன செய்யணும்? இயேசுவின் தாயாகிய மரியாதை போல, நான் உமது அடிமை, நான் உங்களுடைய செல்ல பிள்ளை, நான் உங்களுடைய அன்புக்கு அடிமை, நான் உங்க ஆசீர்வாதத்துக்கு அடிமை, உங்க கிருபைக்கு நான் அடிமை. உங்க வார்த்தையின்படி. சொல்லுங்க, ஏன் வார்த்தையின்படி அல்ல. என்னை சபிச்சாங்களே சில பேர், அந்த வார்த்தையின்படி அல்ல. ஆபீஸ்ல திட்டி தீத்தானே, அந்த வார்த்தையின்படி அல்ல. என்னை மிரட்டுறாங்களே, அந்த வார்த்தையின்படி அல்ல. உங்க வார்த்தையின்படி. சொல்லுங்க, உங்க வார்த்தையின்படி. சொல்லுங்க, உங்க வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. சொல்லுங்க, எனக்கு ஆக கடவுது. என் பிள்ளைக்கு, சொல்லுங்க, என் பிள்ளைக்கு உங்க வார்த்தை ஆக கடவுது. ஆமென், ஆமென். நீங்க என்ன செய்யணும்னா, இயேசுவின் தாயின் ஆகிய மரியாதை போல, நான் உங்க அடிமை, நான் உங்க பிள்ளை. உங்க வார்த்தையின்படி எனக்கு ஆகும். உங்க வாக்குத்தத்தம் என் வீட்டில் பலிக்கும். ஆமென். ஏன்? ஆண்டவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். இதை நீங்க விசுவாசிக்கிறீங்க, அதை அறிக்கையா மாத்துறீங்க, நீங்க ரொம்ப நல்ல வர போறீங்க. ஹல்லேலூயா. பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, யார் கையில ஆண்டவர் விதையை கொடுப்பாராம்? விதைக்கிறவங்க கையில அவர் விதையை கொடுப்பாராம். சொல்லுங்க, நான் விதைக்கிறவனா இருந்தால் கையிலே கர்த்தர் விதையை கொடுப்பார். பாருங்க, நீங்க இயேசு கையில 5 அப்பம் 2 மீன் மட்டும்தான் வருது. அது ஆண்டவர் எப்படி பார்க்கலன்னா, அறுவடையா பார்க்கல, அறுவடையை தரப்போகிற விதையாய் பார்த்தார். உங்க கையில ஆண்டவர் சிலவற்றை தருவார். நீங்க உடனே சோர்ந்து போகாதீங்க. அது கொஞ்சம் அப்பம், சில மீன்களா இருக்கலாம், ஆனா அதை விதையாக பார்க்குறங்க. அந்த விதையை நல்ல நிலமாகிய இடங்களை விதைங்க. அது உங்களுக்கு 30, 60, 100, 1000 கோடா கோடியாய் பெருகும். நீங்க அதை நிறைய பேர் ஏன் சோர்ந்து போறீங்க தெரியுமா? அதுதான் என் அறுவடை போல, இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இல்லை, கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், அதை ரொட்டி சுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டு சாக போறோம். பாருங்க, அந்த அம்மா தெளிவா இருக்காங்க. சாப்பிடாமலே செத்துருக்கலாம். எப்படி சாகுதுன்னு போறாங்க? சாப்பிடாமலே செத்துருக்கலாம், ஆனா சாப்பிட்டுட்டு சாக போறாங்க. ஆனா அந்த ஊழியக்காரன் சொல்ற, தீர்க்கதரிசி என்ன சொல்ற? அதை ஏன்ட்ட கொண்டு வா, அந்த அப்பத்தை சுட்டு ஏன்ட்ட கொண்டு வா. அவங்களுக்கு நடந்தது என்னன்னு தெரியும். அவங்க வீட்டு காலி குடங்களும் எண்ணெயால் நிரம்பியது. என்ன சொல்லுங்க? காலி குடங்களை கர்த்தர் நிரப்புவா. இங்க பாருங்க, உங்ககிட்ட இருந்து கொஞ்சத்தை பிடுங்கி எடுக்கணும்னு அவர் நினைக்கல. அவர் எப்படி நினைக்கிறாருன்னா, என் பிள்ளைக்கு நான் தான் ஆதாரம், என் பிள்ளைய நான் போஷிக்கிறேன், என் பிள்ளைய நான் நடத்துறேன். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் என்னை நடத்துகிறார். உங்களுக்கு என்ன மைண்ட் வரணும் தெரியுமா? சப்ளை ஆயிட்டே இருக்கும். சொல்லுங்க, சப்ளை ஆயிட்டே இருக்கும். பற்றாக்குறை வரவே வராது. சொல்லுங்க, எனக்கு என்ன தேவையோ அதற்கு மிகுதியாக தேவன் கொடுப்பார், மீதம் எடுக்கத்தக்கதாய் கொடுப்பார். நீங்க இந்த மாதிரி தான் பிரேயர் பண்ணணும். நீங்க புதிய ஏற்பாட்டு ஜெபம் எப்படி பண்றீங்க? தாரும் வாரும் போரும், இதை செய்வீங்களாப்பா? இந்த உணர்ச்சிசப்பட்டு அல்றதுனால இல்லை. உங்களுடைய உணர்வுகளை கர்த்தர் மதிக்கிறார். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் அலட்சியம் செய்வதில்லை. ஆனால் விசுவாசம் என்பது 5 புலன்களுக்கும் மேலானது. நீங்கள் எதை பார்க்குறீங்களோ, நீங்கள் எதை கேட்குறீங்களோ, நீங்கள் எதை தொடுறீங்களோ. நான் இன்னைக்கு ஒர்ஷிப்பில் நல்லாவே ஃபீல் பண்ணலை. சிலத்துக்கு சொல்கிறீங்க, இன்னைக்கு ஒர்ஷிப்பை ரொம்ப ஃபீல் பண்ணேன். இந்த ஃபீலிங்லாம் இல்லை, ஃபீலிங்க்கும் மேலானது தான் விசுவாசம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய 5 புலன்களுக்கும் மேலானது தான் விசுவாசம். என் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை என் தேவன் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எப்படி நிறைவேற்றுவார்? இல்ல, எப்படியும் நிறைவேற்றுவார். எப்படியாவது நிறைவேற்றுக்கப்பா. இல்ல இல்ல, நான் உடைய மரியாதைக்குரிய, அதனாலதான் ராஜரீக ஆசாரிய கூட்டம். நீங்க வெறும் ஆசாரியர்கள் அல்ல, ராஜரீக ஆசாரிய கூட்டம். உங்களுக்கு எப்படி வந்துடும் தெரியுமா? ராஜாவின் வார்த்தை வாயில வந்துடும், ராஜாவின் சிந்தனை உங்களுக்கு வந்துடும். நீங்க ராஜாவை போல நடப்பீங்க. ஹல்லேலூயா. இயேசு பிரச்சனைகளை எப்படி டீல் பண்ணார்னு பாருங்களேன். அவர் கட்டளையிட்டு டீல் பண்ணார். வியாதியே, நீ வெளியே போ. பிதாட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கல, பிதாவே இந்த வியாதியை எடுத்து போடுங்கப்பா, பிதாவே இந்த மகனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குப்பா, பிசாசே வெளியே போக முடியும். இப்படிலாம் ஜெபம் பண்ணல. இப்ப ஜெபம் பண்றாங்களா? அந்த ஜெபமே கிடையாது. என்ன செய்யறாரு? பிசாசை டீல் பண்றாரு. அப்பாலே போ சாத்தானே.
ஆமென். நீங்க அதை விட்டுட்டு ஆண்டவரே ஆண்டவரே இல்ல, சேஞ்ச் யுவர் பிரேயர். இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்துல பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்கு, நான் சாலோம் என்று பேசுகிறேன். தேவ சமாதானம் என் குடும்பத்தை ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். சண்டையை உண்டு பண்ணுகிற ஆவியே வெளியேறு. ஆமென், ஆமென். பிசாசு உங்கள்கிட்ட எதையெல்லாம் திருடினானோ அதை 7 மடங்கு தேவன் திரும்ப கொடுப்பார். 7 மடங்கு தேவன் திரும்ப கொடுப்பார். உங்களுக்கு நான் கிருபையான சத்தியம் சொல்லுகிறேன், நீங்கள் தவறு செய்து அதை இழந்திருந்தாலும், நீங்கள் புத்தீனமாய் அதை இழந்திருந்தாலும், மற்றவர்களால் வஞ்சிக்கப்பட்டு அதை இழந்திருந்தாலும், கர்த்தருடைய ஆவியானதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், 7 மடங்கு நீ திருப்பிக் கொள்வாய். 7 மடங்கு, 7 டைம்ஸ் கர்த்தருடைய கிருபை அதை செய்யும். நீங்க செஞ்ச தப்புனால தான் அதை இழந்திருக்கலாம், நீங்க செய்த புத்தீனத்தால இழந்திருக்கலாம். நஷ்டப்பட்டனே சொல்லாதீங்க, நஷ்டப்பட்டனே சொல்லாதீங்க. இயேசுடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, அவருடைய ஜீவன் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு பெரிய பொருளாதார செழிப்பின் மண்டலத்துக்குள்ள நீங்க கொடுக்க போறீங்க. நீங்க கொடுப்பது ராஜா போல கொடுக்கணும், தர்மக்காரன் போல கொடுக்க கூடாது. நீங்கள் ஒரு வறுமையாளி அல்ல, நீங்க ஒரு ஏழை அல்ல, நீங்க ஒரு கஷ்டப்பட்டவன் அல்ல. என்னைக்கு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே நீங்க செல்வந்தனா மாறிட்டீங்க, நீங்க செல்வந்தன் ஆக்கப்பட்டீங்க, நீங்க ஐஸ்வர்யவான் ஆக்கப்பட்டீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் திரும்பவும் சொல்லுகிறார், 7 மடங்கு நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். 7 மடங்கு திருப்பிக் கொள்வீர்கள். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்காய் கர்த்தர் வைராக்கியம் கொள்கிறார். ஏன்னா என் சபையை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது அப்படின்னா, நீங்க தன்பா நினைச்சுறாங்க ஏதோ ஒரு சர்ச், அது மேல ஆண்டு நீங்களும் நானும் தான் சர்ச். உங்களை தான் சபை என்று சொல்ல, உங்களை தான் ஆண்டவர் ஆலயம் என்று சொல்கிறார். உங்களுக்காக அவர் பக்தி வைராக்கியமாக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, 7 மடங்கு நான் இழந்ததை இந்த வருடம் முடிவதற்குள்ளே நான் திருப்பிக் கொள்வேன். ஆமென், ஆமென். உங்க வார்த்தை அப்படி நடக்கும். பிரசங்கி 9:11 வாசிக்க கேட்கலாம். பிரசங்கி 9:11. பிரசங்கி 9:11. Thank you Lord. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும், ஓடுகிறவர்களுக்கு வேகமுள்ளவர்களின் வேகமும், யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. நீங்க எப்படி ஒரு பெரிய செழிப்புக்குள்ள அறுவடைக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்றது இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லி தருகிறது. வாசிங்க சிஸ்டர். பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. நல்லா கேட்டுக்கோங்க, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. ஆமென். அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, எங்களுக்கு சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். இது பழைய ஏற்பாட்டுல சாலமோன் சொன்னது. இப்போ உங்களுக்கு நேரிட்டு விட்டது, உங்களுக்கு சமயம் வாய்த்து விட்டது. உங்களுக்கு ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் இனிதான் வருகிறது. இது கிருபையின் காலம், இது தேவன் தயவு செய்த காலம். உங்களுக்கு நல்ல நேரம் வந்துட்டுன்னு இந்த 2வது ஆறல சந்தோஷமா சொல்றேன். ஆமீன். இதை விசுவாசிங்க. எனக்கு சமயம் வந்து விட்டது, எனக்கு தேவ தயவு செய்யும் நேரம் வந்து விட்டது, என் வீட்டில் தெய்வ செயல் வந்து விட்டது. தேவன் உங்களுக்காக ஒர்க் பண்ணுவார். தேவனுடைய செயல் உங்க பிசினஸ்ல ஒர்க் பண்ணும், இந்த ஊழியத்தில் ஒர்க் பண்ணும். நீங்க இளைப்பாறுதலோடு இருப்பீங்க. ஆமேன். ஜீசஸ், யூ ஆர் மை மாஸ்டர். ஜீசஸ், இந்த பிசினஸ்க்கு நீங்க தான் ஓனர். நான் இந்த வீட்டுக்கு தலை, நீங்க எனக்கு தலை. கிறிஸ்துக்கு பிதா தலை. இத்தனை தலை இருக்கும்போது சகோதரி நீங்க வேதனையா இருக்கீங்க. உங்க கணவருக்கு, உங்க கணவர், நிறைய சகோதரிக்கு என்ன வேதனை தெரியுமா? என் ஹஸ்பண்ட் அவ்வளோ ஸ்மார்ட் இல்லை, நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா. நிறைய சகோதரிக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் ரொம்ப ஸ்மார்ட், என் ஹஸ்பண்ட் எனக்கு அவ்வளோ ஸ்மார்ட் இல்லை. சரியான பேத்தங்க. அப்படி இருக்கட்டுமே, பேத்த கணவரை கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டா தெரியாம, சரியா? ஆனா அந்த பேத்த கணவருக்கு தலை கிறிஸ்து. இப்ப எப்படி அவர் பேதையா இருப்பாரு? அந்த கிறிஸ்துக்கு தலை பிதா. இத்தனை தலை இருக்கும்போது உங்க வீடு எப்படி இருக்கும்? ஆமென். மங்களமா இருக்கும், மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நல்ல நேரம், நல்ல சமயம், நல்ல தெய்வ செயல் எனக்கு நேரிட்டு இருக்கிறது.
இனிமே சொல்லாதீங்க எனக்கு நல்ல நேரமே இல்லை, ஒரு மாதிரி நேரமே சரியில்லையா அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு சமயமும் தெய்வ செயலும் நேரிட்டு இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, சமயமும் தெய்வ செயலும் நேரிட்டு இருக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல டைம், காட்ஸ் டைம் அண்ட் சான்ஸ். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. நேரமும் தேவன் நல்ல வாய்ப்பையும் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்க பெருக போறீங்க. ஆமே, அவருடைய நாமத்தினாலே பெருக போறீங்க. நீங்க நிச்சயமா ஜெயிக்க போறீங்க. உங்க மனதை நீங்க இப்படி பேச 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 உங்க எண்ணங்கள் மாறும், உங்களுடைய மனது மாறும். ஆமென். உங்களுடைய எண்ணம், உங்களுடைய பார்வைகளும் மாறும். அப்படிதான் மனம் புதிதாகும் பொழுது உங்க மறுரூபத்தை பார்ப்பீங்க. உங்க மனம் புதிதாக புதிதாக மறுரூபத்தை பார்ப்பீங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க. சொல்லுங்க, மனது புதிதாக புதிதாக நான் மறுரூபத்தை என்ன செய்வேன்? பார்ப்பேன். பிலிப்பியர் 4:17. பிலிப்பியர் 4:17. புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் எப்படி நம்ம காணிக்கை தசோபாங்களை கொடுப்பது? பிலிப்பியர் 4:17. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். அததான் பாஸ்டர் ஜெஸ்ராஜ் அண்ணன் வெள்ளிக்கிழமை வெட்டிங் டே ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல அவங்க சொன்னாங்க. உங்க அக்கௌண்ட்ல, இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு, கிரெடிட் இன் யுவர் அக்கௌண்ட். உங்க அக்கௌண்ட்ல பணம் வந்தோடனே கிரெடிட்டட்னு மெசேஜ் வருது பாருங்க. இன்னைக்கெல்லாம் பேங்க்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் வருது, பவுல் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உங்க அக்கௌண்ட் கிரெடிட் ஆகணும்னு எழுதி வச்சிட்டாருன்றேன். நீ சந்தோஷமா இருக்கீங்களா? இங்கிலீஷ் பைபிள்ல கிரெடிட் இன் யுவர் அக்கௌண்ட்னு இங்கிலீஷ்ல அப்படியே பேங்க்காரன் என்ன அனுப்புவானோ அதே வேர்டை இங்கிலீஷ்ல அப்படியே எழுதியிருக்கு. நீ எல்லாம் சொல்லுங்க, எங்க கணக்குல நிறைய பலன் பெருகும். என் அக்கௌண்ட், நீங்க கணக்குனா என்னதோ வச்சிருக்கேன், என் வங்கி கணக்குல, என் வீட்டுக்காரர் வங்கி கணக்குல, இந்த சர்ச்சினுடைய வங்கி கணக்குல நிறைய கிரெடிட் ஆகும். ஆமே. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கும் செகண்ட் சர்வீஸ்க்கும் இடையில என் பிஸ்னஸ்ல ஒரு பணம் வரக்கூடிய நல்ல செய்தி எனக்கு வந்துட்டு வாய்ஸ் நோட்டா பிளெஸ்ஸிங்கா பாக்குறேங்க. சுத்தி எங்க பார்த்தாலும் பிளெஸ்ஸிங். உங்களுக்கு எப்படி தெரியுது? பிளெஸ்ஸியா தெரியுதோ? பிளெஸ்ஸிங் ஒரு பொண்ணு தெரியுதா உங்களுக்கு? பிளெஸ்ஸிங்னு ஒரு பையன் தெரியுதா? எனக்கு பிளெஸ்ஸட் கிரைஸ்ட். எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதம். சொல்லுங்க, எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதம். என்னத்தை நடக்க போது ஞாயிற்றுக்கிழமை இப்படியே பேசுனீங்கன்னா அப்படியே விளக்கண மாதிரி பேசினா விளக்கண மாதிரி ஆயிரும். நோ, செக்கெண்ணெய் மாதிரி அப்படி நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் வச்சு இட்லி பொடி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? பசிக்கும் போது இப்படி பேசுவீங்களா பிரதர்? நான் சொல்றது கேளுங்க. நம்ம ஆட்களுக்கு சாப்பாடும் பணத்தை பத்தி பேசினா நல்லா புரியும். மெசேஜ்ல வேற எதெல்லாம் சொல்றதை விட உணவு, அந்த பணம் எல்லாருக்கும் நல்லா புரியும். இல்ல, உங்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். அப்போ நான் உங்களுக்கு தெரியுமா, ரிமோட் மேனேஜர்னு ஒருத்தங்களை வேலைக்கு வச்சிருக்கேன். அவங்க எங்க ஆபீஸ்க்கு வரவே மாட்டாங்க. இருக்கிற இடத்துல இருந்து அவங்களும் சம்பாதிப்பாங்க, நானும் சம்பாதிப்பேன். உங்களுக்கு புரியுதா? ரிமோட் மேனேஜர். அவங்களுக்கு பிசினஸ்ல கம்சன், சம்பளம் கிடையாது, கம்சன். ஸோ ரிமோட் மேனேஜர்னே ஒருத்தவங்களை வச்சிருக்கோம். சிஸ்டர் சூப்பரா இங்கிலீஷ் தமிழ் எல்லாம் பேசும். இப்போ அவங்களுக்கும் பணம் கிடைக்கும், எனக்கும் பணம் கிடைக்கும். இந்த 2 ஆராதனைக்கு இடையில எனக்கு ஆசீர்வாதம் வருதுன்றேன். ஏசு நாமத்தில் உங்களுக்கு வருதுன்றேன். ஏன்? பிலிப்பியர் 4:17 காலையில வந்துச்சுன்றேன். அந்த 17 உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முன்னாடி எனக்கு தியானிச்சேன்னு சொல்றேன். அந்த தியானம் எனக்கு வருமானத்தை கொடுக்குதுன்றேன். சாட்சியோட உங்களுக்கு சொல்றேன், உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுதுன்றேன். இயேசுவின் நாமத்துல வராத பணங்கள் வருவதாக. யாரோ தர வேண்டிய பணங்கள் ஏமாத்துறவனுடைய இருதயம் இயேசுவின் நாமத்துல தெய்வ செயல் உண்டாவதாக. தேவன் பெரியவர். நீங்க யுத்தம் பண்ணி பார்த்தீங்க, நீங்க மிரட்டி பார்த்தீங்க, நீ உருட்டி பார்த்தீங்க, ஆட்களை வச்சு பேசி பார்த்தீங்க, அவங்க தரல. இந்த 2வது ஆராதனையில தெய்வ செயல் உங்களுக்கு உண்டாகிறது. தீர்க்க தரிசனமாய் பேசுகிறோம். கர்த்தருடைய செயல் அது உண்டாகும். சொல்லுங்க, கர்த்தருடைய செயல், தெய்வ செயல். சமயம் எனக்கு வந்துட்டு நான் தேவ தயவுல பெருக போகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். எங்க பல இடங்களிலிருந்து உங்களை கர்த்தர் விருத்தியையும் உங்களை வர்த்திக்கவும் பண்ணுவார். 8 திசைகளிலிருந்தும் கர்த்தருடைய கிருபை உங்களை மேலோங்க செய்யும். ஹல்லேலூயா. எங்க பார்த்தாலும் அவருடைய கிருபையையும் அவருடைய அன்பையும் அவருடைய வல்லமையின் செயல்களையும் நீங்க பாப்பீங்க. அக்கவுண்ட் will be credited in the name of the Lord Jesus. ஆமென்.
உங்க கணக்குல பலன் உண்டாக போகுது, உங்க அக்கவுண்ட் கிரெடிட் ஆக போகுது. பாஸ்டர் ரொம்ப வருஷமா, பிரதர் ரொம்ப வருஷமா நான் கஷ்டப்படுறேன், அந்த அமௌண்ட் வரவே இல்லை. இந்த செப்டம்பர் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இயேசுவின் இரத்தம் அங்கே அந்த ரிலீஸ் பண்ணுவதாக, அந்த கேஸ், சொத்து கேஸ் இயேசுவின் நாமத்திலே முடிவதாக. நீங்க என்ன பண்ணணும்? அப்படி முடியும் போது பாஸ்டர்ட்ட வந்து ஒரு சின்ன கவர் எடுத்து ஒரு 5000 ரூபாயை போட்டு, ஐயா எனக்கு ஒரு 50 லட்சம் வந்துச்சு, அப்படி 5000 ரூபாய் கொடுக்கக்கூடாது. அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தர் இவ்வளோ தூரம் எனக்கு வார்த்தையை தந்தார், இவ்வளோ தூரம் எனக்கு பிளஸ் பண்ணியிருக்கார், அதில் ஒரு நல்ல பங்கை எடுத்து ஒரு கொடுக்கிற இருதயத்தை தேவன் தரட்டும். நிறைய பேர் சபைகளுக்கு நான் வார வாரம் போகிறேன், அவங்க ஒரு பெரிய 2.5 கோடிக்கு வீடு கட்டுறாங்க, என்னையும் கூப்பிடுறாங்க, நானும் கூட போவேன். ஒரு சின்னதாக ஒரு 5000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா காணிக்க போட்டு பாஸ்டருக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து, வீட்டுக்கும் சாப்பாடு கொண்டு போறீங்களா பாஸ்டர்னு சொல்லி காரில் ஏற்றிடுறாங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் அதில் நல்ல உதாரத்துவமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், கொடுக்கலன்னா பிரியமாக இருக்க மாட்டாரா? அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பம் சொன்னேன். யாக்கோபுக்கு 12 பசங்க, ஆனால் யார் மேலே? எல்லா பசங்க மேலேயும் அன்பு, ஆனால் ஒருத்த மேலே பிரியம், அது யோசேப்பு. இங்க இருக்கிற எல்லார் மேலேயும் தேவன் அன்பா இருக்காரு, ஆனா கூடுதல் பிரியம் உற்சாகமா கொடுக்கிற உங்கள் மேல். நீங்க கட்டாயமாய் அல்ல, நீங்கள் நிர்பந்தமாய் அல்ல, தாராளமாய் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே பொருளாதாரத்தில் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பொருளாதாரத்தில் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் நிலங்களை மட்டுமல்ல, மலை பிரதேசங்களை சுதந்திரிப்பீங்க. உங்களை நான் இன்னைக்கு எல்லா விதத்திலையும் ஆசிரிக்கிறேன். காற்றிலிருந்தும் உங்களுக்கு நன்மைகள் வருவதாக. ஃப்ளைட்டு, சொந்த ஃப்ளைட்டுகள், சொந்த அந்த ஏரில் என்னெல்லாம் பிஸ்னஸ் நடக்குதோ அத்தனை நன்மைகள் உங்கள் வீட்டுக்கு வரட்டும். தண்ணீரில் என்னெல்லாம் நன்மை இருக்குதோ அத்தனையும் உங்கள் வீட்டுக்கு வரட்டும். நான் மிதித்து நடந்து கொண்டிருக்கிற அந்த பூமியில என்ன நன்மைலாம் இருக்குதோ அது உங்களுக்கும் இந்த சபைக்கும் வரட்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். வாயு, கேஸ், நெருப்பு, இதன் மூலம் என்னெல்லாம் நன்மை இருக்கிறதோ அது உங்க வீட்டில் வரட்டும். ஏன் தெரியுமா? பூமியும் அதை நிறைவும் என் சொந்த அப்பாவுடையது, உங்கள் சொந்த தகப்பனுடையது, உங்கள் அப்பாவுக்கெல்லாம் அப்பாவுடையது. ஹல்லேலூயா. நீங்க தப்பா நினைக்காதீங்க. இந்த உலகத்துல பெரிய பெரிய கோடீஸ்வரன் ரட்சிக்கப்படாதவன் இந்த பைபிள் இருந்து தான் நிறைய பிரின்சிபிள்ஸ் எடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஏக்கர் கணக்கில் நிலங்களை வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய மனிதர், அவர் சொல்லுகிறார், நான் பைபிள்ல இருந்து தான் இவைகள் எல்லாம் கற்றுக்கொண்டேன். ஏன்னா பைபிள தான் நீ பூமியை சொந்தமாக்குவ, பூமியை சொந்தமாக்குவ அப்படின்னு போட்டிருக்கு. பைபிள் இருந்து தான் நான் நிறைய கத்துக்கிட்டேன்றாரு ரட்சிக்கப்படாத அந்த நபர். உங்களுக்கு புரியுதா? நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, செத்தா பரலோகத்துக்கு போகணும், எப்படியாவது விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். பவுல் ஒன்றும் அப்படி பாம்போலெல்லாம் முடிக்கல. அவர் பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் பொழுது செத்தா அவங்க மேல படுத்து அவர் உயிரோட எழுப்புறாரு. அவரை ஒரு பாம்பு கடிச்சா சாக வேண்டிய இந்த மனுஷன் பாம்பை சாகடிக்கிறாரு. அவர் ஏதோ ஓட்டத்தை முடித்தேன். இந்த நிறைய பேர் இந்த துஷ்டி வீட்டுக்கு போங்களேன், இன்னைக்கு யாராவது துஷ்டி எங்கேயாவது போனா, விசுவாசத்தை காத்து கொண்டார், ஓட்டத்தை முடித்தார், அப்படி இந்த பரிதாபமெல்லாம் அவர் இல்லை. அவர் லைஃப் ஸ்டைலே வேற. ராஜாக்கு முன்பாக அபயம் எடுக்கிறார். ஒருத்தன் அடிக்கிறான், என்ன ஏன் அடிச்சேன்னு இயேசு மாதிரியே கேட்கிறாரு, இயேசு மாதிரியே கேட்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? பவுல் ஒன்றும் பாம்போல முடிக்கவே இல்லை. அவர் சொல்றாரு, பல மொழிகளை பேசுறாரு, ஹீப்ரு பேசுறாரு, லத்தீன் பேசுறாரு. அவருக்கு புரியுதா? மிகப்பெரிய கமாலியல் பாத்துல படிச்சவரு, ஸ்டாண்டர்டான ஒரு மனுஷன். ஸோ அவர் ஒன்றும் பரிதாபமா ஓட்டத்தை முடிக்கல. இங்க இருக்கிற யாரும் பரிதாபமா ஓட்டத்தை முடிக்க கூடாது. கர்த்தர் இப்படி உங்களை ஜெபம் பண்ண சொல்றார். சொல்லுங்களேன், பிதாவே உம் நாமத்தை உயர்த்த நான் வாழ்கிறேன், உம் சித்தம் செய்ய என்னை அர்ப்பணித்தேன். உம் நாமத்தை உயர்த்த, ஆமென், உம் நாமத்தை உயர்த்த நான் வாழ்கிறேன்.
இந்த பின்னாடிலாம் சில பேர் கையை உயர்த்தி ரொம்ப அருமையாக சொல்கிறீங்க. ரொம்ப உங்களெல்லாம் காட் பிளஸ். நீங்கள் யூஆர் ஆல்ரெடி பிளஸட். நீங்கள் கர்த்தரால் ஏற்கனவே ஆசைக்கப்பட்டோம். முன்னாடி உள்ளவங்க மட்டும் இல்லை, பின்னாடியும் நல்லா சொல்கிறீங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாக்குவார். நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? அப்பா, என் வாழ்க்கை சாதாரணமாக முடிஞ்சிடக்கூடாது. என் ஜெபம் அதுதான். நான் ஒரு ஹிஸ்டரியில் இடம் பிடிக்கணும். இந்த தேசத்தை மாற்றணும். இந்த தேசம் கொள்ளையடிக்கப்படுகிறது. இந்த தேசத்தில் அநேகர் இயேசுவை அறியாமல் செல்கிறார்கள். என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எனக்கு இந்த கண் திறந்தீங்களே. உங்கள் பாஸ்டர் ஜெசரஜன்ற நீங்கள் இதயத்தின் ஆழத்தை பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்பல் போய் ரீச் ஆகணும், இந்த காஸ்பல் போய் இந்த சுவிசேஷத்தை ஜனங்கள் அறியணும். ஆமென். ஒரு சரியான சுவிசேஷம் இந்த சபையிலே அறிவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த சரியான காஸ்பல் உலகம் முழுவதும் போக வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, உங்க நாமத்தை உயர்த்த நான் வாழ்கிறேன். உங்க சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். என் மூலம் உங்க வாசனை வீசணும் அப்பா. இங்க பாருங்க, இங்க பாருங்க. நீங்க எல்லாரும் மாம்சத்தின்படி ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க. ஆனா நீங்கள் மறுபடியும் பிறந்தவங்க. நீங்க மறுபடியும் பிறந்தவங்க. யாருக்கு மறுபடியும் பிறந்தவங்க? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவருக்கு. நீங்க யாருக்கு பிறந்தவங்க? இல்லாததே இருக்கதே போல அழைக்கிறவருக்கு. நீங்க யாருக்கு மீண்டும் பிறந்தீங்க? என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நேத்து நம்ம சர்ச்சுக்கு கிளம்பி வரும் பொழுது கடைசியா மொபைல்ல பாக்குறேன், ஒருத்தருக்கு 100 கப்பலுக்கு ஓனர். எத்தனை கப்பல்? 100 போட்டுக்கு ஓனர் இல்லை சிஸ்டர். நம்ம ஒரு போட்டுக்கே எத்தனை பங்காளி? ஒரு போட்டு 1.5 கோடி, 3 பங்காளி, அது பிறகு 7 பங்காளி, அது பிறகு சண்டை பங்காளி, அது பிறகு லாஸ் பங்காளி. இன்னைக்கு உங்களை ஆண்டவர் மாத்தி உங்களை பெருக செய்வார். அவருடைய வார்த்தை என் மேல் இருக்கிறது, அவருடைய கிருபை என் மேல் இருக்கிறது. ஆமென். நீங்க நிச்சயமாய் உயர்த்தப்படுவீர்கள். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த சபை ஏக்கர்கள்ல பெருகும். ஜனங்கள், ஆத்துமாக்கள் ஏக்கர் கணக்கில் உட்காருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு ஆராதனையாக நடைபெறும். அப்படி பார்க்க முடியுதா? உங்க வீடு மிக சிறப்பாக இருக்கும். ஆமென். இங்க பாருங்க, நீங்க போய் கொடைக்கானல்ல ஒரு இடத்துல வாடகை எடுக்கணும்னு நினைக்காதீங்க. பண்ணை வீடு இயேசு நாமத்தில் உங்களுக்கு. பாஸ்டர், மாடுமே வைக்கிற பண்ணை மாதிரியே வீடு இல்ல, பண்ண வீடா? வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா எல்லாவற்றையும் தேவன் பணத்தை கொண்டு உண்டாக்கவில்லை, வார்த்தை கொண்டு உண்டாக்கினார். ஏன் நம் நாட்டின் பிரதமர் பணம் செல்லாதுன்னு சொன்னார்னா, நம் நாட்டின் பிரதமர் ஏன் பணம் செல்லாதுன்னு சொன்னார்னா, நம்முடைய பணத்தை கடவுள் உண்டாக்கல, மனிதன் உண்டாக்கினான். மனிதன் செல்லாது என்று சொல்லுகிறான். ஆனா நம்ம நாட்டு பிரதமர் இன்னைக்கு 8 மணிக்கு இன்று முதல் தங்கம் இந்தியாவிலே செல்லாது சொல்வாரா? சொல்ல முடியுமா? இல்லை, அவருக்கு சவால் விடலாம். சொல்ல முடியாது. ஏன்? தங்கம் எங்க அப்பா உண்டாக்கியது, உங்க அப்பா பரலோக அப்பா உண்டாக்கியது. இன்று முதல் வைரம் செல்லவே செல்லாது என்று நான் 8 மணிக்கு அறிவிக்கிறேன். 2000 ரூபாய் தாள், பிங்க் கலர் தாள் அறிவிச்ச மாதிரி அறிவிக்க முடியுமா? அறிவிக்க முடியாது. ஏன்னா அது மனுஷன் உண்டாக்கல, அது தேவன் உண்டாக்கினார். உங்களை நீங்க உண்டாக்கல, உங்களை தேவன் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. எங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு நெகேமியா 9:25 படி வீடுகள். அதுல ஒரு வீடு சும்மா பண்ண வீடு. சொல்லுங்க, சும்மா பண்ண வீடு. பண்ண வீடு சொல்லுங்க, பண்ணை வீடு, பண்ணை வீடு. நானும் என் மனைவி சொல்லிட்டே இருக்கோம், சீக்கிரம் அதை வாங்கிடுவோம், உங்க பாஸ்டரை கூப்பிடுவோம். அதே போல அண்ணன் அப்படி கூப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பெருகுவீர்கள். ஆமென். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், பரலோகத்தை சுதந்தரிப்பான்னு பைபிள்ல இல்ல, பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பான்னு தான் போட்டிருக்கு. ஆமென். ஆனா பூமியையோ தேவன் மனுபுத்தனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. க்ளோரி கார்டன் ஒரு சர்ச்சு, அதில் நான் திருநெல்வேலியில் அப்போஸ்தலரா இருக்கேன். பாஸ்டர் கிதியோன் இங்கே உங்களுக்கு பைபிள் ஸ்டடி பிரசங்கம் பண்ணுறேன். அந்த ஓனர் 3 ஏக்கர் 10 சென்ட் யார்கிட்ட வாங்கியிருக்கா தெரியுமா? ஒரு இந்து மனிதர், கிறிஸ்தவ ஊழியக்காரன்ட்ட. அவர் வித்துட்டு போயிட்டார், வாங்கியிருக்கிறாரு. அவர் சொன்னாரு, ஐயா உங்க பைபிளை படிச்சுதான் நான் 650 ஏக்கர் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு.
ஒரு 8 மாசம் கழிச்சு சொல்றாரு 700 ஆயிட்டியா? எது 700 ஆயிட்டுன்னு கேட்டேன். 700 ஏக்கர் ஆயிட்டியா சொத்து அப்படி. இந்த ஆள் என்ன கிரிக்கெட் ஸ்கோரை விட கூட சொல்றாரு. டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் ஸ்கோரை விட அவர் ஏக்கர்களை சுதந்திரிக்கிறார். எதை வாஸ்தன்னு சொல்றாருன்னா பைபிள். ஆனா அவர் இயேசு ரட்சகரை ஏற்றுக்கொள்ளல. உங்களுக்கு புரியுதா? உங்களை கர்த்தர் நிலங்களை சுதந்திரிக்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்க இந்த தூத்துக்குடியில பெரிய இடத்தை சுதந்திரிச்சா அங்கே தவறான காரியத்தை செய்ய நீங்க அனுமதிப்பீங்களா? அங்கே பரிசுத்தமானதுக்கு தான் நீங்க இடம் கொடுப்பீங்க. உங்கள்கிட்ட கர்த்தர் தந்தா நீங்க நன்மையானதுக்கு தான் பயன்படுத்துவீங்க. நீங்க தப்பு அங்க செய்ய இடம் கொடுக்க மாட்டீங்க. உங்கள்கிட்ட வந்தா ஆவியோடும் உண்மையோடு அந்த இடம் ஆராதிக்கிற இடமா மாறும். உங்க கையில அது வந்தா வார்த்தை அங்கே வெளிப்படும். உங்க கையில வந்தா கிறிஸ்துவை சுமக்கிற நீங்கள், கிறிஸ்து உங்களை சுமக்கிறார். 2 பேரும் மாத்தி மாத்தி அவங்க அந்த இடத்துல போய் இருப்பீங்க. உங்க மூலம் அங்கே கிறிஸ்துவின் பிரசன்னம் வெளிப்படும். ஆமே. நீங்க அப்படி செழிப்பா இருக்கிறதுனால ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தாராளமா செலவு பண்ணி அறிவிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் இப்படி கையை வச்சு ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் பூமியை சுதந்தரிக்கும் குடிகள். இந்த விரல்கள் சொல்லுங்க, இந்த விரல்கள் நிறைய டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறத பார்க்குறேன். ஜெசராஜ் என்ன ஏக்கர் கணக்கில், ஐயா வயசுலாம் ஆகலை, வயசு வந்து ஒரு ஏஜ் தான், எனக்கு வெறும் 50 தாங்க, பாஸ்டர் எனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்லிடுவேன், அண்ணன் சொல்லக்கூடாது சொல்லியிருக்கேன். வயசுலாம் ஏஜ் ஒரு நம்பர் ஒரு கர்த்தர் இன்னொரு வருஷம் எனக்கு கூட்டி தந்திருக்கிறார், அவ்வளோதான். ஹல்லேலூயா. எங்க மோசையை பார்க்குறேன், உபாகமம் 34ல் ட்ரக்கிங் பண்ண சொல்ற. ட்ரக்கிங் 120 வயசுல மேல மலை மேல் ஏறி வா. 120 வயசுல மலை ஏற முடியுமா? மலை ஏறாரு. கடைசியார் வாழ்க்கை எங்க முடிஞ்சது? ட்ரக்கிங். ட்ரக்கிங்னா என்னன்னு தெரியுதா? மலை மேல் ஏறுறது. அது ஒரு பெரிய விஷயமா யங்ஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க. நான் ட்ரக்கிங் பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா? எங்க தாத்தா மோசே 120 வயசுல ஐயா ட்ரக்கிங் பண்றாரு. இப்படி நம்ம வீட்டில் பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கோம். அண்ணன் சொன்னாங்க பாருங்க, 4 படி ஏறக்குள்ள வாடி 120 வயசு தாத்தா. இங்க யாராவது 120 வயசு இருக்கீங்களா ஐயா? உங்களுக்கு இருந்த அந்த மோதிரம் தரேன். யார் நீ இல்லைன்னு சொல்ற தைரியத்தில் சொல்லுதேன். ஐயா 110 100 நன்றி. என் மனைவி வீட்டுக்கு திட்டு வாங்காம வீட்டுக்கு போய் சார் என் மோதிரம் காக்கப்பட்டா அங்கே திட்டு விழாது. இங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அங்க எழுதுறாரு ஆவியானவர், அவனுடைய கண் 120 வயசுல மலை மேல ஏறி ட்ரெக்கிங் பண்ணி வாழ்க்கையை முடிச்சாரு பாருங்க. அவர் எழுதுறாரு அவரை பத்தி, மோசையுடைய கண்கள் மட்டும் இருளடையவே இல்லையா, அவருடைய பலன் குறையவில்லை. உபாகமம் 33:4 அல்ல 34:7 கரெக்டா சிஸ்டர்? உபாகமம் 34:7 கரெக்டா? மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை. அவர் கண் இருளடையல, அவன் பலன் குறையவும் இல்லை. ஐயா கொஞ்சம் வயசுல 50 வயசு, நானும் உங்க கூட சேர்ந்துட்டேன்ல, அந்த 50 வயசுக்கு மேல உள்ளவங்க சொல்லுங்களேன், என் பலன் குறையல. சின்ன பிள்ளைங்களும் சொல்லணும், நீங்க எம்மா இப்படி எந்திக்கும் போது அண்ணன் அங்கிள் இப்படிதான் எந்திக்கிய நோஞ்சா மாதிரி சொல்லுங்க, என் பலன் குறையல. நியாய பிரமாணத்துக்கு கீழே வாழ்ந்த மோசையினுடைய பலன் குறையல, கண்கள் இருளடையலனா, கிருபைக்கும் சத்தியத்துக்கும் கீழே இருக்கிற நீங்கள் உங்களுடைய பலன் தெய்வீக பலனா இருக்கும். ஹல்லேலூயா. இல்ல ஏன் இப்படி திடீர்னு கத்தன ஆவியில தான் நிறைய பேர் ஐசியூல இருந்து சாகிற வாழ்க்கை இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாருங்க, ஐசியூல இழுத்து வாழ்க்கை முடியக்கூடாது. ஐசியூல இழுத்து உங்க வாழ்க்கை முடியக்கூடாது. அடுத்தது யாக்கோபை பத்தி வாசித்தேன், அவர் எப்படி வாழ்க்கையை முடிச்சாருன்னு பார்த்தேன். கொஞ்சம் பைபிள் அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா வாசிங்க. இன்னைக்கு பாஸ்டர் சொன்ன மாதிரி 2 அதிகாரம் வாசித்துட்டேன், குயிஸ் ப்ரோக்ராம்ல தட்டு வாங்கிட்டேன். அந்த தட்டு வந்து என்கரேஜ் பண்றதுக்காக கொடுக்காங்க. அந்த தட்டு வீட்டில் வச்சு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு இல்ல பாஸ்டர் உங்களை வாசிக்க வச்சது. அங்க சீக்ரெட் இருக்கு. அங்க ஜேக்கப் எப்படி முடிக்க தெரியுமா? 12 பசங்களை கூப்பிட்டு எல்லாரையும் திட்டி தீக்கல, எல்லாரையும் பிளஸ் பண்றாரு. பிளஸ் பண்ணிட்டு சொல்றாரு, சரிப்பா. அவர் காலை எடுத்து அப்படி சுருக்கி பெட்ல வச்சு படுத்துட்டு எப்படி சொல்றாரு பாருங்க, நான் மெட்ராஸ்க்கு போறேன். இப்ப பாஸ்டர் பையன் மெட்ராஸ் போயிட்டு இருக்காரு. அவன் சொல்றாரு ஸ்டைலா, என் பிதாக்கடத்துல நான் சேருகிறேன் சொல்லி கண்ணா மூடிட்டார். பியூட்டிஃபுல் இல்ல? பழைய ஏற்பாட்டுக்கு யாரு நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழ்ந்தவங்க, கிருபை பத்தி ரொம்ப தெரியாதவங்க. அப்போ நீங்க எப்படி ஐசியூல சாக கூடாது,
ஆமே. உங்களுக்கு வியாதி வந்து நீங்க சாக கூடாது, அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க அதை வாசிங்க, ரொம்ப அது நடிச்சு காமிச்சா நல்லா இருக்கும். பசங்க அப்படி பெட்டு ஸ்டைலா எல்லா பசங்களையும் பயங்கரமான பிளஸிங், அந்த ஒவ்வொரு பிளஸிங்கும் வாசித்து பாருங்க. அதே போல மோசே சாகருக்கு முன்னாடி உபாகமம் 33 அப்படி 3ஆம் வசனம் சொல்றாரு, ஒன்னு கண்டுபிடிச்சிட்டாரு, மெய்யாகவே என் தேவன் தம் ஜனங்களை சிநேகிக்கிறார். அப்படி சொல்லிட்டு 12 கோத்திரத்தையும் பயங்கரமா பிளஸ் பண்றாரு, ஜனங்களை பிளஸ் பண்றாரு. பிளஸ் பண்ணிட்டு தான் மலை மேல ஏறி ட்ரக்கிங் பண்ணி மலை மேல ஏறி தேவனோடு ஒப்புரவாயிட்டார். அவங்க லைஃப்லாம் பரிதாபமா முடியல. உங்க லைஃப் பரிதாபமா முடியாது, உங்க லைஃப் பரிதாபமா முடியாது. ஏன்னா நீங்க மாசம் மாசம் கம்யூனியன் எடுக்கிறீங்க, கர்த்தருடைய பந்தி இருக்கிறீங்க, இயேசுடைய சரீரத்துல நீங்க பங்காளி, அவருடைய ரத்தத்துல நீங்க பங்காளி. நான் ஆண்டருக்கு மகிமையா சொல்றேன். 33 வருஷம் ஆச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய். என் பையனுக்கு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு, பையன் பிறந்ததுக்கு மட்டும்தான் ஆஸ்பத்திரிக்கு போனது. அந்த பணங்களெல்லாம் நான் விதைக்க 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 எனக்கு ஆஸ்பத்திரி செலவு இல்லை. ஹல்லேலூயா. ஆஸ்பத்திரி செலவு வராது. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், அப்படி கஞ்சமா இருப்பாங்க. கடைசியா போய் வக்கீல்கிட்ட போய் 10 லட்சம், ஆஸ்பத்திரிக்கு ஒரு 20 லட்சம், முடிஞ்சது 30 லட்சம். உங்களுக்கு அந்த செலவுகள் வராது, உங்களுக்கு வீண் செலவுகள் வராது, உங்களுக்கு வீண் செலவுகள் வராது. ஆமென். தேங்க்யூ லார்ட். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை மிக 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 அவர் உயர்த்த விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் அதில் 6 முதல் 8 வரை மட்டும் வாசித்து முடிச்சோம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், புதிய ஏற்பாட்டில் நீங்க எப்படி கொடுக்கணும்? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இங்க பாருங்க, நீங்க இப்ப புதிய ஏற்பாட்டில் எப்படி கொடுக்கணும்னா, ஒரு மனதுல உற்சாகமா நிர்ணயிச்சு அதை நீங்க சந்தோஷமா கொடுக்கணும்னு கர்த்தர் சொல்றார். அப்படி கொடுக்கும் போதே ஆவியானவர் எப்படி எழுதுறாருன்னா, எப்பா இங்க பாரு, உனக்கு வந்து நான் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டேன், அதை பெருகுவதும், நல்லா கவனிங்க ஐயா, இதுதான் ரொம்ப முக்கியம். நியூ கான்வென்ட்ல இது புரியல, நிறைய பேருக்கு புரியல, நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார், இது பெருகுவதும் இது சிறுமை அடைவதும் நீங்கள் விதைப்பதை பொறுத்தது. நான் விதைச்சி ஆசிக்கப்படலை, தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நான் விதைச்சி ஆசிக்கப்படலை, நான் விதைக்கிறதுனால பணக்காரனும் ஆகலை. இயேசு சிலுவையில ஏழ்மையானதுனால தான் நான் ஐஸ்வர்யவானாய் மாறினேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். ஆனா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெருக்குவதும், அதை கூடுதலாய் மல்டிப்ளை பண்ணுவதும், நஷ்டமாக்குவதும், அதை பற்றாக்குறை செல்வதும் உங்களுடைய விசுவாசத்தோடு கொடுக்கிறதை பொறுத்தது. நீங்க உற்சாகமா பெரிய விதைகளை விதைக்கும் பொழுது உங்க அறுவடை பெருசாகுது. நீங்க விசுவாசத்தை கம்மி பண்ணிட்டு கையில் இருக்கிற விதையும் கம்மி பண்ணீங்கன்னா அறுவடை சிறுசாகுது. அறுவடை சின்னதாகிறதும் அறுவடை பெருசாகிறதும் உங்கள் விசுவாசத்தோடு கூடிய கொடுப்பது. இந்த சீக்ரெட் புரிஞ்சுக்கோங்க, கட்டாயம் இல்லை. அப்போ நான் இந்த வெளிச்சம் எனக்கு கிடைச்சோன்னே தான் இப்போ என் மனைவி வருத்தப்படுறதுன்னு தான் இந்த மோதத்தையே வச்சிருக்கேன். எனக்கு இதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா தங்கத்தை உண்டாக்கினவர் எனக்குள்ள இருக்கார்ல. எனக்கு இப்போ கொடுத்து அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க, இதையும் கொடுத்துட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதனால கொண்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளைக்கு இருக்காது. எனக்கு எதுனாலும் ஏன் கொடுக்க முடியுது ஆசையா இருக்கு. இப்போ எனக்கு கார் கட்டாயம் வேணும்னால 8 கார் கொடுத்து 9வது கார் நிற்குது. இப்போ பாஸ்டர்கிட்ட கேட்டிருக்காங்க, புது கார் வாங்கித்தாங்க, இதை கொடுத்துடலாம், யாருக்காது ஊழியக்காரங்க யாருக்காவது கொடுத்துடலாம். எனக்கு எதுலையுமே அப்படின்னா லூஸ் இல்லை. எனக்கு வந்து நான் பெரிய விதைய நல்ல நிலத்தை பார்த்து விதைக்கும் பொழுது எனக்கு அறுவடை பெருசா வருது. என் விசுவாசத்தை நான் கம்மி பண்ணி என் விதை சைஸையும் நான் கம்மி பண்ணி இருந்தேன்னா அறுவடை குறையுது. இன்னைக்கு உங்க பிசினஸ்ல, உங்களுடைய வேலையில அறுவடை கூடுறதும் குறையிறதும் நீங்க ஆண்டவருடைய அன்புல ராஜாவை போல தாராளமா இந்த இயேசு நம்மோட சபையில ஏழை ஜனங்களுக்கு நீங்க விதைக்கும் பொழுது அந்த விதையின் சைஸ்க்கு ஏத்த மாதிரி, உங்க விசுவாசத்துக்கு ஏத்த மாதிரி உற்சாகமா கொடுக்கும் போது தேவனுடைய பிரியம் இருக்கனால
யோசேப்புக்கு பல வர்ண அங்கி கிடைச்ச மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரெஸ் கிடைக்கும். உங்களுக்கு யோசேப்புக்கு அதிபதியா உயர்த்தின மாதிரி தேவனுடைய பிரியம் உங்க மேல இருக்கிறனால நீங்க அதிபதியா உயர்வீங்க. ஒரு பெரிய உயர் அதிகாரியா உங்க பிள்ளை வருவான், உங்க மகன் வருவான், உங்க மகள் வருவா. பிசினஸ் பண்ணா பெரிய பிசினஸ் மேனா வருவாங்க. ஊழியக்காரனா இருந்தா பெரிய ஊழியக்காரனா இருப்பாங்க. பாடுறவங்களா இருந்தா பெரிய பாடகரா இருப்பாங்க. அவங்க 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 அரசாங்கத்தில் வேலை செய்யறவங்க இருந்தா ஐஏஎஸ்லயே பெரிய ரேங்க் ஹோல்டரா இருப்பாங்க. உங்க பிள்ளைங்க அப்படி வருவாங்க. எழுதி நிற்போமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு 10 செழிப்பின் அறிக்கைகளை 40 எழுதி வச்சிருக்கேன். ரொம்ப நல்லா பவர்ஃபுல்லா வேலை செய்யுது. 10 இது முதல் சீரிஸ்ல சொன்னேன். இந்த 11 to 20 வரைக்கும் சொல்லி ஜெபிச்சு முடிக்கிறேன். எல்லாம் சொல்லுவோமா? நான் தெய்வீக செழிப்பில் வாழ்கிறேன். தெய்வீக செழிப்பில் வாழ்கிறேன். பற்றாக்குறை பயத்திலிருந்து விடுபட்டுள்ளேன். நான் தெய்வீக செழிப்பில் வாழ்கிறேன். தெய்வீக செழிப்பில் வாழ்கிறேன். பற்றாக்குறை பயத்திலிருந்து என்ற பயத்திலிருந்து விடுபட்டுள்ளேன். என் நம்பிக்கை என்னை பரலோகத்தையும் அளவற்ற வளங்களுடன் இணைத்திருக்கிறது. என் நம்பிக்கை என் விசுவாசம் என்னை பரலோகத்தின் அளவற்ற வளங்களுடன் இணைத்திருக்கிறது. நான் தேவனுடைய செல்வத்தின் ஒரு பொறுப்பாளர். அதை அவருடைய மகிமைக்காக பயன்படுத்துவேன். நான் தேவனுடைய செல்வத்தின் ஒரு பொறுப்பாளன். அதை அவருடைய மகிமைக்காக பயன்படுத்துவேன். என்னில் தேவனுடைய ஜீவன் இருப்பதால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பொருளாதார வளர்ச்சியை என் வாழ்விலே ஈர்க்கப்படுகிறது. இது ரொம்ப பவர்ஃபுல் அட்ராக்ஷன். ஆமென். the law of attraction சொல்றது இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு தெரியும். the law of attraction இது உங்களுக்கு உண்டாக போகுது. சொல்லுங்க, நான் தேவனுடைய ஜீவனை சுமப்பதால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சியை என் வாழ்விலே ஈர்க்கிறது. நான் தேவனுடைய உடன்படிக்கையின் பிள்ளையா இருப்பதால் செல்வம் என்னை நோக்கி வேகமாய் ஓடி வருகிறது. நான் தேவனுடைய உடன்படிக்கையின் பிள்ளையா இருக்கிறதால் செல்வம் என்னை நோக்கி பாய்கிறது. நான் படைப்பாற்றல் மிக்கவன் வளமானவன். ஆமென். வளமானவன் மற்றும் தெய்வீக ஞானங்கள் நிறைந்தவன். எனது செழிப்பு தேவனுடைய நன்மைக்கு ஒரு சாட்சி. எனது செழிப்பு தேவனுடைய நன்மைக்கு ஒரு சாட்சி. என் கைகளின் செயல் பலனளிக்கும் மற்றும் உற்பத்தி திறனை கொடுக்கும். பொருளாதார வெற்றி வழிவகுக்கும். தெய்வீக ஞானத்தில் நான் செயல்படுகிறேன். பொருளாதார வெற்றிக்கு வழிவகுக்கும். தெய்வீக ஞானத்தை நான் செயல்படுகிறேன். தெய்வீக ஏற்பாடு மற்றும் மிகுதியான வழிந்தோடுதலுடன் கர்த்தருடைய கிருபை என்னை இணைத்திருக்கிறது. நான் உங்களுக்கு பிரேயர் பண்ணி பிளஸ் பிதாவே, சொல்லப்பட்ட அறிக்கைகள், கேட்கப்பட்ட வார்த்தைகள், இங்கே பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிற உண்மையான சுவிசேஷம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம், பாஸ்டர் ஜெஸ்ராஜனன் மூலமும் இங்க இருக்கிற எல்லா ஊழியக்காரங்க மூலமாகவும் இந்த சபையின் மூலமாகவும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த சபையை கொண்டு உலகம் முழுவதும் பிரசங்கிக்க நிலங்களை சுதந்திரிப்பார்களாம். லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை சுதந்திரிப்பார்களாம். வரங்கள் இங்கே தாராளமாய் செயல்படுவதா
வரங்கள் இங்கே தாராளமாய் கிருபா வரங்கள், கிருபா வரங்கள், அற்புதம் செய்யும் சக்தி, ஞானத்தை போதிக்கும் வசனம், மிகப்பெரிய செழிப்பு, மிகப்பெரிய தேவ சமாதானம், இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை, பசுமை மாறாத உண்மையான தேவனுடைய அன்பு இங்க இருக்கிற எல்லாருடைய இருதயங்களிலும் பாய்வதாக. நேரலையில் பார்க்கிற அநேகர் இந்த சபையிலே ஆன்லைன் சர்ச் பிலீவர்ஸ் ஆய் மாறட்டும். இந்த சபைக்கு ஆன்லைன் பிலீவர்ஸ் அதிகமா இருக்கட்டும். இந்த சர்ச்சுக்கு ஒரு தரமான வெப்சைட் உண்டாகட்டும். இந்த சபைக்கு மிகப்பெரிய மீடியாக்கள் உண்டாகட்டும். அதை இயக்கக்கூடிய தொழில்நுட்ப அறிஞர்கள் அநேகர் இங்கே வரட்டும். நிலங்களையும் மலை பிரதேசங்களையும் சுதந்திரிக்கிற சபையாய் மாறட்டும். அநேக ராஜாக்கள் இங்கே ஓடி வரட்டும். அநேக ஜனங்கள் இங்கே ஓடி வரட்டும். மெய்யாகவே இயேசு உண்மையான தெய்வம் என்பதை அறியட்டும். அவர் கொடுக்கிற நன்மைகளை ருசி பார்க்க ஒரு கூட்டத்தை இங்கே எழுப்புவதற்காய் நன்றி. ஒரு பெரிய ஊழியமாய் மாறுது ஆண்டவரே. இது 4 சுவருக்குள்ள அடைக்க முடியாத ஆண்டவரே. அண்ணனுக்கு நீ கொடுத்திருக்கிற இயேசு நம்முடைய ஊழியம் ஒரு 4 சுவருக்குள்ள அடையாத ஆண்டவரே. இதுக்கு எல்லைகளே இருக்காது ஆண்டவரே. there is no boundary. எல்லையற்ற உடைய மகிமை இங்கே விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. எந்தன் தேவனாள் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே. உந்தன் வசனம் கீழ்ப்படிவேனா, உந்தன் நடந்திடுவே. எந்தன் தேவனாள் நிச்சயமாய் ஆசீர்வாதம், உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, நடந்திடுவே. தேசத்தில் நான் ஆசீர்வாதமா இருப்பே, வேளையிலும் ஆசீர்வாதமா இருப்பே. தேசத்தில் நான் ஆசீர்வாதமா, வேளையிலும் ஆசீர்வாதமா இருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுக்கும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார தேவைகள் ஒன்றுக்கும் தடையில்லையே. எந்த தேவனாள் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே. நல்ல கரங்களை தட்டி எங்கள் தேவனுடைய தயவுனால் நான் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால நிரம்பி இருப்பார். எங்கள் சபையார் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிரம்பி 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 இருப்பார். எல்லாரையும் மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மாலை ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. வார்த்தை கொண்டு எங்களோடு பேசியிருக்கிறேன். உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ளாய் அப்படியே நிறைவேறுவதற்காக நன்றி. என் ஜனங்களை நீ தலையாக்கி இருக்கிறீர். ஆகவே நாங்கள் கீழாகாமல் மேலாவோ. நாம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உயர்ந்திருக்கட்டும். என் ஜனங்கள் ஆண்டவரை நீதிமான்களும் பூமியை சுதந்திரிக்கூடியகளும் கர்த்தர் நாட்டின கிளைகளும் கரத்தின் மையப்படும் கிரியைகளும் பூமியை சுதந்திரி குடிகளுமாய் இருப்பார் என்று வாக்கின்படி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.